ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாச்சரன் அகாடமி சேனல். இது வந்து புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கு. இன்றைக்கினா 27 ஜூன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 27 ஜூன் வந்து வந்திருக்கு. இதோடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, 10th பாஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து கேட்டிருக்க எல்லாருமே இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணிடுங்க. எல்லாருமே வந்து 1 மந்த் கிட்ட வந்து இதுக்கு வந்து டைம் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான், நோ ஃபீஸ். எஸ்எஸ்சினாலே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஜென்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஃபீஸ் உண்டு, அதுவும் 100 ருபீஸ். கேட்குற எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 8000 கிட்ட வேகன்சிஸ் இருக்குது. அதனால் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். இதில் வந்து முக்கால்வாசி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணால் அதோடைய சிலபஸ் இதோடைய சிலபஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10th குவாலிஃபிகேஷனுமே போதும். ஓகே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதில் வந்து என்னென்ன வேகன்சிலாம் இருக்குன்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், வேறு ஹவல்தார்க்கான வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னா டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் டேட் வந்து என்னென்னா இன்றைக்கெலாம்னா வந்து 27 ஜூன்லேருந்து 31 வரைக்கும் இருக்குது. 1 மந்த் இருக்குது டோட்டல் டைம் வந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன, லாஸ்ட் டேட் வந்து 31. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைமிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து August 1 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன, விண்டோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்துன்னா 16 ஆகஸ்ட் வந்து 17 ஆகஸ்ட் 2 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க இது. அப்புறம் இது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இது வந்துன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். இது வந்து அக்டோபர் டு நவம்பருக்குள்ளே வந்து நடக்கும். ஏன் 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே நாளில் வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அவங்களால. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்சுக்கு எக்ஸாம் இருக்கும். முக்கால்வாசி 3 பேட்ச் 4 பேட்ச் இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் இருக்காது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னனாலும் வந்து ப்ராப்ளம் என்னாலும் வந்துன்னா நீங்கள் வந்து சொல்லிக்கிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன, இதில் வந்து என்னென்னா 2 ஜாப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் ஹவல்தார்க்கானது. இது வந்து என்னென்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எம்டிஎஸ்க்கான எவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் வந்து இருக்குன்னா, எம்டிஎஸ்க்கு வந்து 4887. நெக்ஸ்ட் ஹவல்தார்க்கானது 3439 ஜாப் வேகன்சிஸ் வந்து டோட்டல் இருக்குது. இதோடைய வெப்சைட்ஸ் வந்து என்னென்னா இதில் போட்டிருக்காங்க ssc.gov.in. இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஃபெப்ரவரியோட ஒரு புது வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பழையசை வந்து விட்டுட்டு புதுசாக தான் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபெப்ரவரிக்கு அடுத்ததுல இருந்து. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்காங்க. சீக்கிரம் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன, டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கானது. சிட்டிசன் வந்து இந்தியனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்ன, ஒவ்வொரு காஸ்ட் கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்ன 5 years, அவங்களோட ஏஜோட 5 years வந்து அதிகமாக போய்கிடலாம். ஓபிசி வந்து 3 years. ஓபிசியில் வந்து என்னென்னா நம்மளை வந்து என்ன, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து என்ன 1 monthல் வந்து கிடச்சிடும். நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணாலும் 1 monthக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து போய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பிடபிள்யூபிடி ரிசர்வ்டு, அது வந்து 10 years. இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு 3 years. இந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன, க்ரூஷியல் டேட் ஃபார் கிளைம். இது வந்து என்னென்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம்லாம் எடுத்தால் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பேசிட்டு ஸோ இந்த டேட்குள்ளே வந்து கிளைம் பண்ணிடணும். க்ரூஷியல் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வெயிட், இதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து என்னென்னா 100 rupees தான். ஓகேவா, 100 rupees தான். உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி இதுங்களுக்குலாம் வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்னா மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கணும். மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கணும்னா என்ன, மெட்ரிகுலேஷனில் தான் அவங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. இதில் வந்து என்னென்னா 10th ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எதில் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் 10th பாஸ் ஆகிருக்கணும், அதுதான் வந்து மெயினானது. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமினேஷன் இந்த சென்டர் கோடு இந்த இதுக்கு போயிடும். நம்மளுக்கு வந்து சவுத்தர்ன் ரீஜன் ஓகே, சவுத்தர்ன் ரீஜன். இதில் வந்து 8th வந்து நமக்கு வந்து சவுத்தர்ன் ரீஜன் கொடுத்துருவாங்க. என்ன சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அண்ட் நம்ம வந்து நம்மளுடைய பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் வந்து செலக்ட் பண்ணி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த சவுத்தர்ன் ரீஜன் இதில் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி
போட்டுருவாங்க. ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இவங்க கூட வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து என்னென்ன லாங்குவேஜ்லலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. டோட்டல் வந்து 13 லாங்குவேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 13 லாங்குவேஜ் என்னெல்லாம்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொன்கானி, மலையாளம், மணிப்புரி, நெக்ஸ்ட் மராட்டி, ஒடியா, பஞ்சாப், தமிழ், தெலுங்கு, உருது இந்த மாதிரி வந்து 13 லாங்குவேஜில் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வேணுனாலும் நம்ம வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் 2 செக்ஷன் இருக்குது. 2 செக்ஷனில் ஃபஸ்ட் இதில் வந்து என்னென்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. செக்ஷன் 2ல் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு அப்படின்னு. இதில் வந்து 45 மினிட்ஸ் எக்ஸாம் டைமிங் வந்து 45 மினிட்ஸ் தான். செக்ஷன் 1க்கு செக்ஷன் 2க்கு ரெண்டுக்குமே வந்து 45 மினிட்ஸ் தான். செக்ஷன் 1ல் வந்து என்ன வந்துச்சுன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இது வந்து தமிழில் வந்து நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் வந்து என்ன ஜென்ரல் அவேர்னஸ், இது வந்து தமிழில் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் வரும். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து என்ன இது வந்து கம்பல்சரி இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து மார்க்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 60 மார்க்ஸ் அப் டு 75 மார்க்ஸ் இப்படி வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் இதோடைய மார்க்ஸ் வந்து என்னென்னா டோட்டல் வந்து இதில் வந்து செக்ஷன் 1ல் வந்து 20 கொஸ்டின் வந்து 60 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. 20 கொஸ்டின் 60 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்ஸ்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க, there will be no negative marking in செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஆனால் செக்ஷன் 2ல் வந்து என்னென்னா 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கீழே வந்து என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் வந்து என்னெல்லாம் இருக்கும், அப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து என்னென்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹவல்தார் போஸ்ட்டுக்கானது. இது வந்து ஹவல்தார் போஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன வாக்கிங் தான். இதில் வந்து ரன்னிங்கோ எதுவுமே கிடையாது, வாக்கிங் தான். வாக்கிங் வந்து மேலுக்கு 1600 மீட்டர் 15 மினிட்ஸில் நடந்தே போகணும். அப்புறம் வந்து ஃபீமேலுக்கு வந்து என்ன 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸில் நடந்து போகணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி. இதில் வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா ஹவல்தாருக்கான போஸ்ட் தான். இதில் வந்து என்ன மேலுக்கு வந்து என்னென்னா ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும். செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபீமேலுக்கு வந்து 152 இருக்கணும். 152 வெயிட் வந்து 48 kg வந்து இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்னா ஹவல்தார்க்கானது தான். இதில் வந்து ஹைட்டு வெயிட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் உண்டு. ஓகேவா? ஓகே, இனி வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது வந்து என்ன கண்ட்ரோல் அத்தாரிட்டி சிபிஐ கிரேட். இதில் வந்து என்னென்ன இதுக்குள்ள வந்து இதில் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஜிஎஸ்டி சென்னை, தமிழ்நாடு, வேறு புதுச்சேரி கண்ட்ரோலில் வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கான கோடு வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கான கோடு வந்து நம்மளுக்கான கோடு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவல்தார் சிஜிஎஸ்டி. இது வந்து என்ன சென்னை சிசிஏ 57SR. இதில் வந்து என்ன தரவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே டீட்டெயில்டாக. நெக்ஸ்ட் வேறு வந்து என்னென்னா இது வந்து என்னென்ன ஜாப்க்கு எந்தெந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, என்ன போஸ்ட். முக்கால்வாசி வந்து இதில் வந்து என்ன ஃபுல்லாக வந்து ஹவல்தார்க்கான வேகன்சிஸ் தான் வந்து என்ன டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஹவல்தார்க்கான எம்டிஎஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா எம்டிஎஸ் வந்து அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஹவல்தார்க்கு இதோடைய வேகன்சிஸ் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து சென்னைக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் 56, 15, 16, 35, 13, 135, 14, 122 இந்த மாதிரி வந்து என்ன தனித்தனியாக கொடுத்தாங்க. இதுக்கு யூஆர்எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி தனித்தனி காஸ்ட்டுக்கு வந்து தனித்தனி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு இனி எதுவும் டவுட்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஃபஸ்ட் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க கம்பல்சரியாக.